இன்றைய தினம் மார்கழி மாதம் 25ஆம் நாள். ஆண்டாள் நாச்சியார் அருளிச் செய்த திருப்பாவையின் 25வது பாடலை இப்போது சிந்திப்போம். கண்ணனின் அவதாரச் சிறப்பையும் திருவிளையாடல்களையும், அவன் நல்லவர்களை காப்பதற்காக தீயவர்களை அழிப்பதையும் இந்த பாடலின் வரிகள் கவிச்சுவையோடு தெளிவுபடுத்துகின்றன. ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர தரிக்கிலானாகி தான் தீங்கு நினைத்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்ன நின்ற நெடுமாலே உன்னை அரித்தித்து வந்தோம் பறை தருதியாகில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம்பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். ஒருத்தி என்ற சொல் இந்த பாசுரத்தில் ஒப்பற்ற ஒருத்தி என்ற பொருளில் கையாளப்படுகின்றது. ஓர் இரவு என்பது கண்ணன் பிறந்த அந்த இரவிற்கு ஈடாக இன்னொரு இரவு என்பது ஒருபோதும் இல்லை என்று சொல்லும் அளவிற்கு தன்னிகரற்ற இரவு என்பதை எடுத்துக்காட்டுகின்றது. கம்சன் தனது தங்கையான தேவகியை சிறையில் அடைத்தான். அந்த சிறையில் ஓர் இரவில் தேவகியின் பிள்ளையாக பிறந்து அன்றிரவே யசோதையிடம் ஒப்படைக்கப்பட்டு நீ வளர்வதை அறிந்த கம்சனில் வயிற்றில் நெருப்பு போன்று எரிந்து அவனை நடுங்க வைத்த திருமாலே என்று பெண்கள் திருமாலை அழைக்கின்றார்கள். கண்ணனின் பெயரை கேட்டாலே கம்சனின் வயிற்றில் அமிலம் சுரக்குமாம். அதனால்தான் கம்சனின் வயிற்றில் நெருப்பு போன்று எரிந்து நடுங்க வைப்பவன் கண்ணன் என்று பெண்கள் வர்ணிக்கின்றார்கள். கண்ணனே, உன்னையே உன்னிடம் யாசித்து வந்தோம், எங்கள் வேண்டுகோளை நிறைவேற்றி வருவாயாக. எல்லோரும் விரும்பத்தக்க செல்வங்களை அருளும் திருமகளும் விரும்பக்கூடிய செல்வமாக இருப்பவன் நீ. அப்பேற்பட்ட உன்னை புகழ்ந்து உன் வீர விளையாட்டுக்களை பாராட்டி உன்னை நாடி வரும் எங்களின் வருத்தத்தை தீர்த்து என்றென்றும் எங்களுக்கு நீ மகிழ்ச்சியை தா என்று கண்ணனை வேண்டுகிறார்கள் பெண்கள். ஆன்மாக்களின் பாவங்களை தானே போக்குவித்து அவர்களை தன்னோடு இறைவன் சேர்த்து கொள்வான். அந்த இறைவனை சரணடைந்தால் அவனையே அடையும் பலனை பெறலாம் என்ற கருத்தில் சொல்லப்பட்டது இந்த பாசுரம். இப்போது மாணிக்கவாசக சுவாமிகள் திருப்பெருந்துறையில் அருளிச் செய்த திருப்பள்ளி எழுச்சியின் 5வது பாடலை சிந்திப்போம். பூதங்கள் தோறும் நின்றாயெனின் அல்லால் போக்கிலன் வரவிலன் என நினை புலவோர் கீதங்கள் பாடுதல் ஆடுதல் அல்லால் கேட்டறியோம் உனைக்கண்டு அறிவாரை சீதம் கொள்வயல் திருப்பெருந்துறை மன்னா சிந்தனைக்கு அறியாய் எங்கள் முன் வந்து ஏதங்கள் அறுத்து எம்மை ஆண்டு அருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. சிவபெருமானே, நிலம் நீர் நெருப்பு காற்று வானம் என்று பஞ்சபூதங்கள் அனைத்திலும் பரவி இருப்பவன் நீ. உனக்கு தோற்றமும் இல்லை மறைவும் இல்லை என்று புலவர்கள் இசைப்பதை அன்றி உன்னை கண்டவரை கண்டதும் இல்லை, கண்டதாக கேட்டதும் இல்லை. குளிர்ச்சியான வயல் வளம் மிக்க திருப்பெருந்துறையின் அரசனாக விளங்கும் சிவபெருமானே, எண்ணத்திற்கு எட்டாதவனாய் விளங்கும் பரம்பொருளே, எங்கள் கண்முன் வந்து காட்சியருளி எங்களுடைய குற்றங்கள் அனைத்தையும் நீக்கி எங்களை நீயே ஆட்கொள்ள வேண்டும் எம்பெருமானே, பள்ளி எழுந்தருள்வாயாக என்று சிவபெருமானிடம் விண்ணப்பம் வைக்கின்றார்கள் பெண்.